இந்த கடைசியில் பேசுகிறது வந்து ஒரு பெரிய டார்ச்சரான விஷயம். ஏன்னா நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்போம், அதை எல்லோரும் முன்னாடி இருக்கிறவங்க பேசிடுவாங்க. நம்மளால் எதுவுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்ட நிகில், உன் வேலை தான் அது. சசி சார், நான் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல. பட் என்னோடய குரு மாதிரி சசி எனக்கு நிறையா ஒரு டீச்சர் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் முகவரியில் நிறையா ஹெல்ப் பண்ணார். டைலாக்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, எடுப்பா கண்டிப்பாக எடுப்பான்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து ஐ எம் வெரி க்ளோஸ் டு சசி சார். அவரோட ஃபிலிம் எல்லாமே தொல்லாமலை படம் பார்த்துட்டு சசி சார் அந்த தியேட்டர் வாசலில் இருக்கும்போது எக்ஸைட்மெண்ட்டோடு நிற்கிறத விட நான் ரொம்ப பதட்டமாக நின்னேன். என்ன சொல்ல போகிறாங்க, கிளைமாக்ஸு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பதட்டத்தோடு இருந்தேன். அன்னிலேருந்து எங்கள் நட்பு திருப்பி தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த படம் வந்து நூறுசாமி வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸு. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமை வந்து ஒரு டேரிங்காக, ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி வந்து எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸை வந்து போட்டு எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து ஸ்க்ரீன் டைமில் ஆடியன்ஸ் அவங்கள பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்கணும். பட் சுவாசிகாவை நம்பி தைரியமாக இறங்கியிருக்காரு. அது வந்து யூ டிசர்வ் இட் ஆக்சுவலி. அதை நீங்கள் ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பிக்மெண்ட்டு அவங்கள நீங்கள் டார்க் பண்ணி மோல்லாம் வச்சு அவங்கள எந்த அளவுக்கு வந்து கேரக்டரைசேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ஸ்டில் வெரி பிரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சீன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேஜ்டாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது, விஜயேந்திரன் சார் எப்படா வருவார், எதனால ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இது தோணலை. கரெக்டாக தோணும் டைமில் வந்து உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா அந்த கேரக்டரைசேஷனாகவே அப்படி மாறிடுங்க சார். ஆட்ஸ் ஆஃப் சார் ரியலி. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சார் சில பசங்கள்லாம் இருப்பாங்க, அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது லாங் ஜம்ப் கிஷோர், ஹை ஜம்ப் கிஷோர் அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஜயேந்திர சார் வந்து ப்ரொடியூசர் விஜயன் ஸ்டார், மியூசிக் டைரக்டர் விஜயன் ஸ்டார், டைரக்டர் விஜயன் ஸ்டார், எடிட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்களில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சார். நான் கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு ஸ்டோரி. அப்போ நீங்கள் கிட்ட பேசின விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவர் சொல்கிறாரு, சார் இந்த கதை கேட்டு நான் அழுதுட்டேன் சார், நான் கிளைமேக்ஸில் நீங்கள் சொல்லும்போது அழுதுட்டேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் வந்து நான் லிட்டரலி நான் அழுதா தப்பாயிருமேட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 1000 டேக்கு சொன்னால் கூட நான் நடிப்பேன் சார் நான் அப்படின்னு சொன்னார். அந்த தன்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சசி சார் உங்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பேசின எல்லோரும் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலான்னு தோணுச்சு. அபூர்வ சார் உங்களை எப்படி வந்து குட்டக்கமல் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் டைம் இருந்திருக்கலாம்னு எல்லாம் ஆசைப்பட்டோமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு சார். ஒரு ஏஜ்டு இருக்கிற லவ் வந்து இவ்வளோ இம்பேக்ட் பண்ணுமாங்கிறது ரொம்ப ஒரு மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பண்ணார். அப்புறம் இந்த எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. ஜஸ்ட் ஃபர்காட் யுவர் நேம் ஆக்சுவலி. வாட்ஸ் இஸ் நேம் ஆக்சுவலி? ஹரிஷ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு ரிவர்ஸில் வந்து இப்போ ட்ரைலர் பார்த்தேன். பட் யூ டன் அ வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த ட்ரைலரை பார்த்தா வேற ஒரு படம் எனக்கு தோணுது, வேற ஒரு படம் இருக்குது. இப்போ நான் ஆடியனாக வந்து நான் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, வெதர் வாட்சஸ் மூவி இந்த ட்ரைலர் மட்டும் பார்த்தேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் வந்துருக்கும். பட் எனக்கு அந்த படம் வேறு இருக்குது. பட் நீங்கள் அதை மாற்றிருக்கீங்க, அது ரொம்ப வெரி குட். நல்ல உங்கள் ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர் பாலாஜி, கிரேட்மா. உங்கள் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, கை தட்டுவாங்களே. கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணணும். நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங்கில் நான் சரியாகவே கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா சசி படம் பண்ணிகிட்டு இருக்காரு, பதற்றத்தோடய படம் பார்க்குறேன். ஐயோ இந்த சீன் நல்லா இருக்குது, அடுத்த சீன் நல்லா இருக்குமா, கொஞ்சம் ஏதோ லேக் ஆகிருமா, போர் அடிச்சிருமான்னு ஒரு பதட்டமாகவே இருக்குது. சரியாகவே பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஒரு ஹார்ட்னால வந்து இந்த படம் நல்லா வந்துடணும். இவர் கிளைமாக்ஸ் கிட்டே வரும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இவர் கழுத்துறது ஏதாவது ஒன்று ரொம்ப ட்ராஜடியாக முடிச்சு கமர்ஷியலாக ஓட முடியாமல் பண்ணி வரோன்னு பயத்தோடயே பார்த்தேன். பட் நல்ல வேலை அந்த சீன்லேருந்து வெளியே வந்து அப்பா தப்பிச்சோண்டான்னு சொல்லி பார்த்துட்டு அதனால வேறு கிராஃப்டை என்னால் பார்க்க முடியல. பட் இங்கே திருப்பி சவுண்ட் பார்க்கும்போது டன் அ கிரேட் ஜாப்மா, ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. இந்த சாங்குமே ரொம்ப பிடிச்சிது. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த படம் பார்க்கும்போது இட் ஒன்ட் affect me actually. பட் இங்கே வந்து ரியலி ஐம் வெரி மச் ஹாப்பி டு வாட்ச் திஸ் மூவி. ரியலி டன் அ வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. காட் பிளஸ் யூ ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் இல்லை, நான் என்னோட நண்பன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிம்போது பதட்டத்தோடய பார்த்தேன் அந்த படத்தை. அப்போ திருப்பி நான் ஒரு தடவை பார்க்கும்போது அந்த கிராஃப்ட் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் நம்ம திருப்பி பார்ப்போம்.
அதனால் டெஃபினட்டாக இந்த கேஷ் அண்ட் க்ரூ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சுவாசிகா மேடம் வந்து உங்களை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிட்டேன் உங்ககிட்ட. நான் ஆக்சுவலி அப்படி யார்ட்டி பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃபோட கேட்டாங்க, அதிசயமாக இருக்குது பேசுகிறீங்களா? ஆமாம் நான் பேசிட்டேன். கேனாட் கண்ட்ரோல் விஸ். தட்ஸ் ரீசன் ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இன்ட்ரடியூஸ் நானே பண்ணிக்கிட்டேன்னு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சசி. நான் உங்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் நிறைய படி பேசிட்டு அறுக்க வேண்டாம், முடிச்சிடுறேன். ஐ லவ் யூ சசி, ஐ லவ் யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக ஒன்று கமர்ஷியலாக அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ ஆல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்கின் சாருக்கு முன்னாடி என்னை மேடைக்கு கூப்பிட்ருங்கன்னு நிகில் சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் பல ஆடியோ லான்ச்சுகள் மிஸ்கினில் தொடங்கி மிஸ்கினிலேயே முடிகின்றது. அதனால் எல்லோரையும் போல் சசி சாரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் அதில் நமக்கு டேக்அவே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அது நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பொம்பளை 608 நாள் ஸ்பேஸில் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் பெண்களை பற்றின நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நாடகமும் கூத்தும் இருக்கும்போது நடுவில் வந்து கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் அடிக்கிற ஜோக்கு எல்லாமே பெண்கள் குறித்த தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லோரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறுனுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கமெண்ட்டில் பேசுகிறவன் பூரா அவன் தெருவில் நடக்கிறத கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படியான சூழலில் இந்த நூறுசாமி மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. ஏன்னா இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம். அப்படியான ஒரு படம், மிக அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ கேரக்டர்ஸ், சில பேரால் மட்டும்தான் சினிமாவில் இதை செய்ய முடியும், சசி சாரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படியான கதாபாத்திரங்கள். சுவாசிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. விஜய் ஆண்டனி சாரோட ஃபேஸ் நினச்சா நமக்கு ஒரு த்ரில்லர் கதை தான் ஞாபகம் வரும் எழுதுறதுக்கு. அப்படியான சூழலை இந்த படம் உடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர். ஒரு ஃபேன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷி, தகப்பன்களாக மாறக்கூடிய மகன்கள், எங்கேயோ ஒரு நடைப்பயணத்தில் வந்து நம்பிக்கையை விதைக்கிற மோட்சம், தேசிய கொடியை தைக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வலியை பகிர்ந்து கொள்கிற ஆசிரியர், அன்பை தனது அன்றாட இயல்பாக்கி கொண்ட ஏழுமலை, இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். இதை வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படம் நான் அவர்கிட்ட சொன்னேன், பூ வந்து மிகச்சிறந்த படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அது தேட்ரிக்கலாக போகல. இந்த படம் மிகச்சிறந்த படம், தேட்ரிக்கலாக சூப்பராக போகும். பூ விட்டதை 100 சாமிகள் பிடிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. லவ் யூ சார், லவ் யூ.